ஆமா உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு அடிக்கடி வாங்கினே இருக்கீங்க ஏற்கனவே வாங்கினே இருக்கணும் சரி மந்திரத்தை உருவாக்குறீங்க. ஆமா அது உருகி வேர்த்து இது மாதிரி ஆகிவிட்டது. ஆனா நாட்டுக்கு யாரோ புதுமையாக வருவது போல் தெரிகிறது. யாரா இருந்தால் என்ன அவர்களுக்கு அடிமையாக வேண்டும். சத்தியே மந்திரத்தை வாங்க முடியும். எதுக்கு வைத்துக் கொள்ளும் நாயினே நினைச்சிட்டீங்க. பிச்சை எடுத்து சாப்பிட்டு அவசரப்படாத பிச்சை எடுக்க இந்த ஆளுக்கு ஒரு பிஸ்கட் போடுகிறேன் கவி கூட ஓடி பிள்ளைகள். ஆமாம் திடீரென்று என் நாட்டை நாடி வந்த காரணம் தவறா நினைக்காத. பசி எடுத்தால் பீப் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்ல முடியும். அது எடுத்து மாறிவிட்டது. எந்த லோகம்? அதுல எங்க வந்தீங்க நீங்க? நான் தான் பார்க்கவில்லையா? இது பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஐயா சாமி தான் வணங்குவீங்களா? உன் பெயர்? என் பெயர் கடம்பன். நீ கடவுளா? பூலோகத்து வாசிகள் எல்லாத்துக்கும் மந்திரம் கத்துருவேன். மந்திரத்தை கத்து. ஆமா இது சில பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். மந்திரம் என் மந்திரம் வேலை செய்யும். ஐயா குழப்பம் இல்லை. அதனால எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை உன் பெயர் கடம்பன். இதுல பெரியவனியா சின்னவனியா? உன்னை பார்க்கும்போது தான் தெரிகிறது. நீ தான் பெரிய உன் பார்க்கும்போது கோபம் உனக்கு கோபம் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்தா அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. புரியுதா? புரியுது சாமி. உட்காருங்க. சாமி காலெல்லாம் ஒரே அசதியா என்ன சொன்ன? கத்தினால் சத்தம் வந்தால் மக்கள் எல்லாம் எழுந்து கொள்வார்கள். என்ன பழக்கம்? தெரியாமல் பற்றி விட்டது. நீ கோவித்துக் கொள்ள நீ பொறுமை உள்ளவன் எனக்கு தெரியும். ஐயோ உன்னை நான் அடிப்பேன். நான் இடுப்புல இருந்தா நீ மேல அடிப்பாய். நீ பெரிய கொக்கு. அவன் வரவன் விட்டுறான்னு சொன்னியா? நான் எளப்பமா இருக்கிறதா அடிப்பேன். அவன் சிறுங்குடல் பெருங்குடல் எடுத்துக்குவான். எனக்கு தெரியும். மந்திரங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ படுத்தவன். அவன் போடுறன்னு சொல்றான். நீ எடுத்து போடு. ஐயோ உன்னை நான் அடிக்க மாட்டேன். உன்னை கொடையே அவன் இன்ச்சு வாங்கணும்.
யார்கிட்ட என் தம்பி வாங்கன்னு வராங்க கிட்டாசம். அதோ திருப்பி அடிப்பான் எனக்கு தெரியும். எனக்கு இழப்ப யாரோ அவனுக்கு தான் அடிச்சு. நான் எங்க வரேன்? நீ எந்த வாய் உட்காருங்க. உன் பெயர்? உன் பெயர்? கோப்புக்கு போறோமோ ஒண்ணு அந்த குளத்து பக்கம் போவோம், இல்ல ஆத்து பக்கம் போவோம். மேல கட்டி வச்சுதாங்க மேல மேல வந்து தம்பி எவ்வளவு அடக்க உடக்கமா உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு தண்டா புரியும் அருமை பேருக்கியா வழி உட்கார். ஆமா சாமி உட்கார். சத்தியை மாமன் நான் சொல்லவே பிடிக்கிறது சொல்றேன். நீ அடிப்பேன். நீ சத்தியமா பிடிக்கல. நான் கையில அண்ணனை பிடிக்கிறேன். அதை பிடிச்சாயா? கையை பிடி. வேண்டாம் கம்முறாயா. காலை பிடித்தாய், கையை பிடித்தாயா? அடுத்தது எம் தோலை பிடி. கையை பிடிச்சேன். ஆமா காலை பிடிச்சேன். ஆமா அடுத்தது எதை பிடிக்கும்? தோலை பிடிக்கணும். எப்ப தோல் கிடைக்கும் தான் மந்திரங்கள் கத்து தர போகிறேன். ஒரே ஒரு வாட்டி தோலை பிடிச்சது சாமி. சொல்லி தர மாட்டேன். அது இருக்கிறது ஒரு செடி. அந்த செடி ஆளு கொன்றாக பிடுங்குங்க. உன் பேரை சொல்லி நீ நடு. ஆமா மலையாள வீரன் பைரவன். யாரு பேரை சொல்ற? உங்க பேரை சொல்லி நடுங்க. என் பேரை சொன்னா என் உயிர் கூடும். உங்க பேரை சொல்லி என்கிட்ட மந்திரம் கற்றுக்கொண்டு உங்க உயிர் இப்ப அந்த செடிக்குள்ளதான் இருக்கிறது. நான் புடிந்து விட்டால் நீங்க இறந்து விடுவீங்க. தப்பு பண்ணாதானே புரிஞ்சுவீங்க. நீங்க தப்பு பண்ணாமல் இருக்கணும். தப்பு பண்ணாம இருந்துதான் எங்க பேர்ல இந்த செடி நடுங்க. சரி, இதுதான் உன் பேரு? இதுதான் தக்க தருணம். இவன் என் பேரை சொல்றான். இவன் பேர்லயே வச்சுக்கலாம். பயிரவாடி சொல்லிட்டாயா? இப்ப மந்திரம் கற்றுக்கோல போகிறாய். என்ன மந்திரம் சொல்லி வச்ச? சரி, உண்மையாலுமே செத்து விடுவார்கள். இப்ப நான் மந்திரம் கத்து கொடுக்கிறேன். ஓம் கசகசா மசமசா சொல்லுங்கடா. நீ சொல்ல தேவையில்ல. நீ மனப்பாடமாக நீ நீ நீயே உணர்ந்து கொள்ளுவாய். நானும் உள்ளவன் புரிஞ்சு கொண்டான். அவன் என்ன அடிப்பாட்டா? சொல்லுங்க. ஓ கசகசா மசமசா பூண்டு மூல ஒரு ரசம். ஓ கசகசா மசமசா நீ சொல்லுங்க. கம்னு தலையா நீ சொல்லு. ஓம் கசகசா மசமசா பூண்டு மூல ஒரு ரசம். நீ ஒன்ன சொல்ல சொல்லுற. நீ எங்க தலைய பூண்டு மூல ரசம். இதான் மந்திர பிரம்மு. யாரைய கூப்பிடுகிறாயோ அது அழைத்து கொண்டு வந்து விடும். நீ வா என்றால் வரும், அவனை வா என்றால் வரும். உன் கரத்தில் இருந்து என்னை கூப்பிட்டாலும் இது வரும். எல்லாருக்கும் இந்த மந்திர பிரமையை அடிமையாகிவிட்டார்கள்.
அது மட்டுமா, உலகமே போற்றக்கூடிய படியளக்கும் ஈசன் இருக்கிறாரே, அவர் இடபாகத்திலே அமர்ந்த உமா மகேஸ்வரி இப்போது எனக்கு அடிமையாக இருக்கின்றார். நான் போய் சொல்ல உட்கார்ந்து சின்ன பிள்ளைகள் இப்பதான் மந்திரம் கற்றுக்கொண்டு வருகிறார். அதை பார்த்தீங்கன்னா துஷ்ட தேவதை, நீங்க மிரண்டி விடுவீர்கள். நம்பிக்கை பார்க்க வேண்டுமா? பைபிள் ஏய் சக்தி, என்னடி பயம் ஊட்டுகிறார்? சின்ன பிள்ளைகள் ஏது மரியாதை, குடித்த பால் உடனே பொழுகிறது. தேவடியா ஆமா சரி, நான் எந்த தீவுல போட போறேன்? மகத்துவம் கத்தியை பார்த்துருக்காயா? நம்புறீங்களா? ஆமா, எனக்கு ஒரு அயர்ந்த வேலை. நான் இப்போது நீராட போகிறேன். நான் இப்போது நீராட போகிறேன். நான் நீராடி விட்டு வருவதை, நான் நீராடும் பொழுது இந்த மந்திர பிரம்பை பூமியில வைக்க கூடாது. அதனுடைய மகத்துவம் குறைந்து இழுத்துக்கொள்ளும். அதனால என் உயிரும் போய்விடும். இதை எப்போதும் ஒருவனிடம் பாதுகாப்பா இருக்க வேண்டும். இவன் மீது இருக்கிற நம்பிக்கை. ஏன் கெஞ்சிர பெற்ற கடமை கொடுக்க மாட்டேன். நான் நீராடி விட்டு வருவேன். இவன் சரிபடமா, இவன் கொடுக்க மாட்டான். உனக்கு கொடுக்க தெரியாது, சின்னவனுக்கு தெரியும் எப்படி கொடுப்பது. அவனுக்கு இந்த அருமை பெருமை அதை உருகி வந்திருக்கிறான். இது யாராருக்கு எப்படி எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் இவன் கொடுப்பான். நான் ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து பேசக்கூடியவன். ஆனா கொடுக்கலாம்னா மனசு வருது. என் சிறுங்கொடலும் பெருங்கொடலும் கோடாலி முடிச்சு போகுது. நீ சின்னவன் பார்க்கும் போதே தெரியும். நான் வெளியே குளித்து விட்டு வரும்போதே வருவேன். நான் கேட்கிறதுக்கு முன்னதாகவே என்னிடம் கொடுக்க வேண்டும். ஏன்டா கொடுக்குறா? கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்குற? நீராடி விட்டு வரும்போது நான் கேட்காத முன்னதாக யான் மந்திர பிரம்பு பூமியில வைத்து விடாதே, உள்ளே இழுத்துக் கொள்ளும். எப்பவே எனக்கு சூத்தாள தெரியும். நான் குளித்து விட்டேன். ஆமா, இப்ப நான் குளித்து விட்டு வந்த மாதிரி நினைத்துக் கொள்ளு. என்னிடம் கொடு. நல்ல மகன். ஒரு தாய் தந்தைக்கு ஒரு மகன் பிறப்பது எதற்கு? தாய் தந்தை பேரை எடுப்பதற்கு தான். நல்லவனு பேர் வாங்குறதுக்கு கற்ப கோடி காலம் ஆகும். நீ சொல்வதை பார்த்தால் எழுத்துவது போல் பக்தி இருக்கு. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு குழந்தை பிறப்பது தாய் தந்தை பேர் எடுப்பது ஊர்ல நல்ல பேர் எடுக்கணும்னா கற்ப கோடி காலம் ஆகும். ஆனா கெட்ட பேர் எடுக்கணும் ஒரு சிட்டிக்கு நேரத்துல எடுக்கலாம். நிமிஷ நேரத்துல இவனாடா புள்ளன்னு பேசுவான். ஆனா இன்னார் வீட்டு பிள்ளை அப்படின்னு பேசணும். இரண்டு முறை கொடுத்து விட்டான். இப்போது நான் மூன்றாவது முறை குளிக்க போகிறேன். நீராடி விட்டு வந்த உடனே நான் வரும்போது வருமா இந்த பெரம்ப வச்சுக்கிற என்ன ஆட்டம்
நான் எனக்கு வேலை என்னை பார்த்தா ஈஸ்வர மாதிரி தெரிஞ்ச நான் வரை ஏமாந்துவான் எனக்கு எப்படி தெரியுமா என்ன சொன்ன நம்ம கிட்ட இருக்குது இப்போ இப்போ இந்த மந்திரப்புறம் நம்ம இடத்திலே ஏன்னா அது மந்திர தெரியும்னா அந்த அண்ணன் இறைச்சு பார்ப்போம் தம்பி இந்த மந்திரத்தை அபிஷேகத்தை கொடுத்து மீண்டும் நாம் தர வேண்டும் அவர்களுக்கு அன்பை நம்பிக்கை வர வேண்டும் உண்மைதானே ஓம் சக்தி தாயே உன் கலகோபர சிங்காரி நீ யாரை நினைத்து துதி செய்தாயோ? ஆமா, நானே வந்திருக்கேன். கண் திறந்து பார். ஆமா, பார்க்கலாம். அடிமையை வீழ்த்தி அப்படியா அந்த மலையாள சின்னாலை கொன்று ஆமா யாரு வர வேண்டும் என்று கேளு. தங்கு தடையெல்லாம் தெரிகிறேன். என்ன வரும்? அம்மா
நினைத்த நேரத்திலே நினைத்த உணவு எனக்கு வேண்டும். அது மட்டுமா எங்களுடைய பஞ்சபூதங்களை உங்க கும்ப கருவன் நோக்கி உங்க கும்ப கலசத்திலே வைத்து அந்த கலசத்துக்கு இங்கே காவல் இருக்க வேண்டும். அதேதானே நீ கேட்கும் வரத்தை நான் தந்தேன், பெற்றுக்கொள். இந்த உலகத்தில் கற்ற தாயை விட பலத்தவன் தான் சிறந்தவன் என்று எடுத்து காட்டி விட்டாயே அம்மா தாயே. கருத்தில் இருப்பது என்ன என்று மந்திர கருக்கள். அப்படியா? நீ ஆசைப்பட்டாய், இதை பெற்றுக்கொள். ஏன்னா நாங்க பார்த்தா உங்களுக்கு ஆனால் தாயே, இந்த மந்திர பிறகு எடுத்துக்கின்றார். இது உங்களுக்கு கொண்டு வருவது. உங்கள் உடலை உங்கள் உருவத்தை பார்க்கிற பொழுது பயமாக இருக்கிறது தாயே. எதிரிகள் அதிகரித்து விட்டார்கள். திரும்ப ஏதாவது சொல்ல வேண்டியா? எங்களுக்கிடையே என்ன ஏற்படுமோ அதனால் நாங்கள் கையிலே இருக்கக்கூடிய அந்த சூழாயிரம் சொல்லக்கூடிய பாதுகாப்பான அந்த பொருள் எங்களுடைய பாதுகாப்புக்கு தேவைப்படுகிறது. இந்த சூழாயிரம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆமா தாயே. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி என்ற இந்த சக்தியை 5 சக்திகளை வைத்துக் கொண்டு இதோ பெற்றுக்கொள். நான் சென்று வருகிறேன். சென்று வரலாமா? தாயே மகனே, அழைத்தாயா? அம்மா அது ஆண்டுகால உயிரை வைத்து கல்வம் செய்கிறோம் தாயே தாயே என்று வாய்தவறி வந்து விட்டது. புறப்படுவதம்மா புறப்படுவது. தாயே, அம்மா என்னும் நாவல். எந்த நாடு? அஸ்தகிரி உதயகுரி என்று சொல்லக்கூடிய நாடு. ஆனா எதற்காக வந்தோம்? எதற்காக? உங்களை காண வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனா மலையாள சின்னாலயத்திலே அடிமையை மீட்டு விட்டோம். இந்த மந்திர பிரபத்தின் அறிஞர்கள் ஆமா, கையில் இருக்கிறது. காட்டல்ல தெரியாது. அந்த முருகன் எங்கே? தெரியாது. ஆண்டவா, இறைவா. என்ன உன் பையன் இருக்கான்? தெரியாது. எங்கே அடி? எனக்கு தெரியாது. தெரியாது. சோதனை தானா தேவ
நாங்களா பாவி? என் வம்சத்தை அழித்தவன் மகன் பாவி. உங்கள் நாட்டுக்கு வந்தோமா? உங்கள் நகரத்துக்கு வந்தோமா? ஏன் வந்தோம்? என் தாயாவது ஏன் கொண்ட சொல்லி நாங்கள் மனைவி நிலைமை பார்த்தாயா? அண்ணா, நாராயணா, கோவிந்தா, கமல கண்ணா, இருக்கும் இடத்தில் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? எத்தனை ஆண்டுகள் இந்த கர்மம் கட்டுப்பட்டிருந்தேன். அவன் பல ஆண்டுகளாக இருந்தேன். அவன் போனோ போற வானோ வரல. அதனால எடி போட ஓடி ஓடி முட்டி போட்டு நான் அட பாவி, உனக்காக என்ன கரமலாம் கத்துறாங்க. ஏன் மக்கள் அவன் யாரும் வாய் பேசக்கூடாது. என்னுடைய பக்தர்கள் யாரா இருந்தாலும் தயவு செய்து அமைதியாக இருக்க முறையை கேட்டுக்கொள்கிறேன். பேசுவாங்களா? பேச மாட்டார்கள். பேசுறாங்க உடம்புல ரத்தம் வரும்.
குட்டி பொண்ணு ஆண்டவா இறைவா என் வாழ்க்கை இதுதானா இப்ப என்ன பண்ணாங்க நீ அழுகுறாங்க அடப்பாவி உன்னை என்ன பண்ணாங்களாப்பா எதுக்கு அவங்க தாய் குழந்தைலாம் வந்து கீசுவாங்க எதுக்கு எதுக்கா எதுக்கா வாய் தரப்பு அழாத வரணும் முட்டி போடு என் வாழ்க்கை இதுதானா பத்தினி பத்தினி இந்த உலகம் பேச நான் பேச மாட்டேன். எல்லாரும் கையெழுத்து கொடுங்க. எல்லாரையும் கும்பிடுகிறேன். என் பக்தர்களை நானே கும்பிடுகிறேன். எல்லாரையும் கும்பிடு. அது நாங்க தான் உங்களை கும்பிடணும். நீங்க கும்பிட மாட்டீங்களா? அப்படியா? என் பக்தர் அனைவரும் என்ன மன்னித்து விடுங்க. நீங்க தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். சாமியே உங்களை கும்பிட்டுருப்பாரு. இதெல்லாம் சாமியாடா, தெய்வமாடா? இதெல்லாம் சாமியா? ஏண்டா இந்த பெட்டியை படுத்தது யாரு?
ஆசிரியர் செய்தி எனக்கு தெரியாதடா. உங்களுக்கு ஆசிரியர்கள் போங்க. இதெல்லாம் படைத்தது யாரு? இல்லைங்க, மனிதன் தான். ஆமா, அன்னைக்கு ஏற்றில் எழுதியிருக்கின்றார்கள். எப்படி? என்னன்னு? இறைவன் படைத்த உலகை மின்சாரத்தை படைத்தவன் அனைத்தையும் படைச்சவன் மனிதன். ஆனா இந்த கந்த படிச்சா சாமியில போய் கை வைக்க ஆனா இதையெல்லாம் படைச்சது மனிதன். இதானா இந்த மனிதன் வடித்தான சிலை. அந்த சிலையில தெய்வங்களாம் தண்ணி தண்ணி கொடுக்கலாமா? தண்ணி கேட்டா அக்கிரமம் செய்தாரே இதையெல்லாம் படைத்தவன் மனிதன். இதெல்லாம் கன்னிசாமி, மன்னிசாமி, மாமசாமி. நீ ஒரு பொம்பளை இருக்கிற இந்த கூட்டு வாய்க்கா
எப்படியா இருந்தாலும் குடல் இருந்த நரி உதய கேட்டாங்க. எப்படியா இருந்தாலும் குடல் கண்டிப்பா. ஆயப்படி அமர்ந்திருப்போம் அவனை கலந்து கொண்டிருப்போம் பரிவாரம். தம்பி எது எதனால் உருவானதோ அது அதனால் வரவில்லை என்று வாழவில்லை. பகவதி அம்மையை அடித்து சித்திரவதை செய்து வாழ நடக்கிறார்.